டே 23 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to afternoon 2:30. நான் 20 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 4 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோவில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் அரௌண்ட் 10:45 கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டைம் அவ்வளோவா இல்லைன்றப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளை பூசணிக்காய், நீங்கள் வேறு காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஆறுனது கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து போட்டுக்கோங்க. அண்ட் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துடாதீங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது கூடவே அரைக்கீரை பொரியலும் 3 தோசையும் தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் டே, ஸோ லஞ்ச் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். மஷ்ரூம் பிரியாணியும் வெங்காய ரைத்தாவும் தான். மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூம், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பன்னீர் ஒரு சிக்கன் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் குக்கரில் நெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகா, பச்சை மிளகா அண்ட் வந்து புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா அண்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் ஒரு 1 to 2 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 15 minutes பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணியிருக்கேன். அப்போ 1 glass பாஸ்மதி ரைஸ்க்கு 1 glass தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக லெமன் விட்டுட்டு 2 to 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக்கரில் விட்டுட்டு 20 minutes ஆற விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எனக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அரௌண்ட் 2:15 கிட்ட ரெட் வெல்வெட் கேக் தான் 3 pieces இந்த மாதிரி சாப்பிட்டேன். ஹோல் கேக்கில் இல்லை, நான் இப்போ எடுக்கிற பீஸில் இருந்து. அண்ட் இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வாக்கிங் தான். அரௌண்ட் 10K steps கம்ப்ளீட் பண்ணேன்.